ஹியூமன் இன்னோவேஷன்ஸ் மேஜிக் கீ புதுமையின் மாயத் திறவுகோல். வணக்கம், நான் சௌமியா. மனிதனின் புது கண்டுபிடிப்புகளுக்கான மாயத் திறவுகோல், அதாவது ஹியூமன் இன்னோவேஷன்ஸ் மேஜிக் கீ, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக இதற்கான மாயத் திறவுகோலாக செயல்படக்கூடியது சிமாண்டிக் நாலேஜ் அப்படிங்கிற சொற்பொருள் அறிவு. இந்த சொற்பொருள் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய நிறைய கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம செயல்படும் போது நம்ம நிறைய நபர்களுடன் பேச வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி பேசும்போது அந்த கலந்துரையாடல் நிகழ்வின் போது ஏற்படக்கூடிய பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள், அந்த கருத்து பரிமாற்றங்களில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த திறன், அதுதான் சொற்பொருள் அறிவு. இந்த பகுத்துணரக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு நிறைய நம்ம கருத்துக்கள் பெறுவோம். அந்த கருத்துக்களில் எது உண்மை, எது உண்மைத்தன்மை எல்லாம் அறிந்து அதில் எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், எதை நாம் செயல்படுத்தலாம், எது தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆராய்ந்து முடிவுகளை நம்ம எடுப்பதற்கு சாதகமாக இருக்கக்கூடிய அறிவு சொற்பொருள் அறிவு அப்படிங்கிற இந்த சிமாண்டிக் நாலேஜ். இந்த சிமாண்டிக் நாலேஜ் தான் நம்மளை அதிக செயல்திறன் கொண்ட நபராக நம்மை ஊக்குவிப்பதற்காக இந்த அறிவு செயல்படுத்தப்படுகிறது. ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம செயல்படும் பட்சத்தில் நம்ம அதிக செயல்திறன் கொண்டு வேகமாக நம்ம ஒரு ப்ராடக்டை செய்ய முடியும். ஆனால் அதுவே ஒரு தனித்து இயங்கும் பட்சத்தில் நம்மளால் தொய்வு நிலை ஏற்படும். ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டோம். அப்படி பேசாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கருத்து பரிமாற்றக்கூடிய நிலைப்பாடு, நம்ம செய்யக்கூடியது சரியா இல்லையா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது எது சரி எது தவறுங்கிறதுக்கான நிறைய கருத்துக்கள் நம்ம மூளைக்கு தேவைப்படும். அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த சிமாண்டிக் நாலேஜ். இதில் நிறைய தகவல்கள் சேமிக்கப்பட்டு அந்த கருத்துக்களில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத யோசித்து தேவையானதை மட்டும் செயல்படுத்தவோ மற்றவற்றை புறக்கணித்து முடிவுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த சிமாண்டிக் நாலேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த சிமாண்டிக் நாலேஜ் பயன்படுத்தி தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வை யார் மேற்கொண்டிருக்காங்க, ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கு, அப்புறம் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு, புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு புத்தக செயல்திறனாக செயல்படக்கூடிய ஒன்று சிமாண்டிக் நாலேஜ். இந்த நாலேஜ் தான் மிக முக்கியமாக விஷயமா இருக்குது. ஏன்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் கேட்கும்போது தான் நம்ம எந்த மாதிரியான கண்டுபிடிப்பு மக்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது எண்ணற்ற மக்களிடம் நிறை குறைகள் கேட்டு அப்படி கேட்கும் பட்சத்தில் தான் ஒரு நபருக்கு, அதாவது ஒரு பெரும் கூட்டத்துக்கு தேவையான ஒரு பொருளை தயாரிக்க முடியும். அதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது தான் இந்த அறிவு. இதை பற்றி தான் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆராய்ச்சியில் 1200 பேர் பங்கேற்றிருக்காங்க. இதில் என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா 2 விதமாக குழுக்களை பிரித்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்கள் கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட், அப்புறம் விரிட்ஜே யூனிவர்சிட்டி ஆம்ஸ்டர்டாம், அடுத்து ERC, அப்புறம் இதில் இன்னொரு லேப் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நட் அண்ட் அலைஸ் வாலன்பர்க் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த அலைஸ் வாலன்பர்க் ஃபவுண்டேஷன், நட் அண்ட் அலைஸ் வாலன்பர்க் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ERC, இவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் 1800 பேரை கொண்ட ஒரு குழுவை இவங்க தீர்மானித்து அந்த குழுவில் ஆராய்ச்சிகள் புரியும் பட்சத்தில் 2 விதமாக குழுக்களை பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு குழு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி, ரியல் வேர்ல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. இன்னொரு கூட்டம் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டு என்விரான்மெண்ட்டில் அவங்கள உட்படுத்திடுவாங்க. அதாவது ஒரு கட்டடத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் என்விரான்மெண்ட்டில் அவங்கள அமர்த்திடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா டிவைசஸ் கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர்ஸ், ஸோ ஆக்சசரிஸ் என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டி, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் கம்ப்யூட்டர் போர்ட்ஸோட உதவியில் அவங்க
ஒரு இன்னோவேட்டிவ் ரெலவெண்ட்டா நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், கேம் விளையாடலாம். இந்த மாதிரியான பல்வேறு நிலைப்பாடுகள கொண்டத வந்து இந்த டீம் பிக்கு வந்து இவைங்க குடுத்துருக்காங்க. இவைங்க வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக, ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அவங்க வந்து ஒரு பெரும் இந்த அருவிகளுக்கு மத்தியில, ஒரு பாறைகளுக்கு மத்தியில, அந்த மரக்கிளைகளுக்கு மத்தியில, இந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்கள வந்து கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும் பட்சத்தில, இவைங்க ஒரு பெரும் கூட்டமா வந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு தனித்தெல்லாம் போக முடியாது. யாரிடமாவது தொடர்பு ஏற்படுத்தி அவங்க கிட்ட அ பேசினா மட்டும் தான் நமக்கு ஒரு ரூட் மேப்பே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த திசை வழியா போறது நல்லது, எந்த திசை வழியா போனா நம்ம சாலைய சென்றடைய முடியும். எது வந்து திரும்ப அந்த மலை காட்டுக்குள்ளேயே போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசணும். அப்போ பேசுவதற்கான நிலைப்பாடு வந்து எது ஏற்படுத்தி குடுக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு டீம் வந்து போறாங்கல்ல, அந்த நிலைப்பாடு தான் வந்து ஏற்படுத்தி குடுக்கும். அப்போ இவங்க ஒரு பெரும் குழுவா வந்து செயல்படுவதற்கான எண்ணங்கள் வந்து அவளுடைய மூளை வந்து சிமான்டிக் நாலேட்ஜ் வந்து செயல்படுத்தப்படுது. அப்போ அவங்க நிறைய கருத்துக்கள் வந்து பரிமாறுறாங்க. எண்ணற்ற விஷயங்கள வந்து அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்ப எந்த விஷயம் வந்து நல்லதோ அப்படிங்கிற பட்சத்தில அவங்கனால வந்து செயல்படுத்த முடியுது. அப்போ இந்த மாதிரியான மனநிலை கொண்ட நபர்கள்னால ஒரு ப்ராஜெக்ட் குடுக்கும் பட்சத்தில அவங்க என்ன செய்றாங்கன்னா, அது தொடர்பான விஷயங்கள வந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கும், கருத்துக்களை கலந்து ஆலோசிக்கவும், அதுல முடிவுகள் எடுப்பதற்குமே வந்து நிறைய மக்களிடம் வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்ப எது நல்லது? எது வந்து செயல்படுத்தலாம்? எத செயல்படுத்தினா எவ்வளோ நாள்ல வந்து செயல்படுத்த முடியும்? எது வந்து மிக குறைந்த நாட்கள் வந்து எடுக்கும்? ஸோ எந்த செயல வந்து செய்வதற்கு மிக குறைந்த நாட்கள் எடுக்கும்? இதோட செலவினங்கள் என்ன மாதிரி? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தீர்மானிக்கக்கூடிய அறிவு வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபருடன் கலந்துரையாடும் பட்சத்தில, ஒரு வெகுஜன மக்களுடன் கலந்துரையாடும் பட்சத்தில, அவங்களுடைய சிமான்டிக் நாலேட்ஜ் வந்து ஒரு கூட்டமாக செயல்படும்போது, இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள பின்னி இருக்கும் பட்சத்தில, நிறைய மாற்றங்கள். அப்போ ஒருத்தர பார்த்து இன்னொருத்தர் வந்து இன்னுமே வந்து அதிக செயல்திறன் கொண்ட நபரா வந்து மாற முடியும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து அவங்க செயல்படுறாங்க. ஆனா இதுவே வந்து எல்லா விதமான விஷயங்களும் குடுக்கப்பட்டிருக்கு. எல்லா விதமான அறிவும் வந்து இருக்கக்கூடிய ஒரு சேட் போட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியும், இந்த டீம் பி இருக்காங்கல்ல, ஒரு என்விரான்மென்ட்டுக்குள்ள இருக்காங்க. ஒரு கட்டட அமைப்புக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள எங்கேயும் கொண்டு போய் நான் காட்டுலலாம் இறக்கிலாம் விடல. ஆனா, அவங்க எல்லாமே ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழல்ல வந்து இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா, அவங்க நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. ஒருவர் இன்னொருவரோட தொடர்பு படுத்துவதற்கு ஏதுவான விஷயங்களும் அவங்களுக்கு இல்ல. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி, இத வந்து செய்ய சொல்லியும் சொன்னாலும், அவங்க அந்த தொடர்பான ஒரு கம்ப்யூட்டர் போர்ட்ட கூட அவங்க வந்து அத பத்தி கேட்கவும் இல்ல. அந்த கம்ப்யூட்டர் போர்ட வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவே வைக்கவே இல்ல. ஏன்னா, இவங்க இன்புட் என்ன குடுக்குறதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா, ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட வந்து பேசுவதற்கான சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்படல. அப்படி இருக்கும் பட்சத்தில, அந்த கம்யூனிகேஷனே வந்து கட் ஆகுது. அப்படி இருக்கிறனால, அடுத்து என்ன செய்றது? ஏது செய்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அடுத்து அவங்க ஒரு ப்ரொடக்டிவா இருந்திருக்காங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவங்கள வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல. இதில வந்து அத எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இப்ப டீம் ஏ வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களோ, அவங்களோட மூமெண்ட்ஸ் இதில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இந்த டீம் பில வந்து இல்லவே இல்ல. ஸோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. அவங்களுக்கு எல்லாமே வந்து குடுக்கப்பட்டும் அவங்க எதையுமே வந்து மேற்கொள்ளாம இருக்காங்க. அப்ப அவங்களுடைய மூளையோட செயல்திறன் வந்து மந்தமாக இருக்கு. ஸோ இவங்களோட மூளையோட செயல்திறன் வந்து ரொம்ப வேகமா இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய டாஸ்க் ஸோ அவங்க அடுத்த கட்டத்த நோக்கி நகரணும் அப்படின்னா, யாரிடமாவது அவங்க பேசணும், கருத்துக்கள வந்து பரிமாறணும், கலந்துரையாடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவர்கள் வந்து உடல் உழைப்பும் இருக்கு. மூளை வந்து அந்த செயல்திறனையும் வந்து செய்யுது. ஆனா, இவங்களோட மூளை வந்து எந்த விதமான செயல்திறனையும் மேற்கொள்ளவில்லை. ஏன்னா, அவங்கள சுத்தி எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ, எல்லாமே கொடுக்கப்பட்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டு அந்த இருக்க காரணத்தினால, அவங்க அடுத்த கட்டத்த நோக்கி நகர்வதற்கான நிலைப்பாட வந்து அவங்க மூளை கொண்டதா இருக்கவே இல்ல. அப்போ அவங்களோட அந்த சொற்பொருள் அறிவான சிமான்டிக் நாலேட்ஜ் வந்து வேலை செய்யாம இருக்கு. அது தூண்டப்படுவதற்கான சூழலும் ஏற்படல. அது தூண்டப்படாத நிலைப்பாடின் காரணமாக அவர்கள் வந்து அந்த போர்ட்ஸ்ட்ட கூட அவங்க இந்த இன்புட் இந்த ஒர்க்க வந்து நீ செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அவங்க போர்ட் கூட கூட ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரேஞ்ச்ல தான் இருக்காங்க.
நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கூட அவங்க டெவலப் பண்ணல. ஸோ எந்த ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பலுமே அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகவே இல்ல. ஸோ அப்போ ஒரு ஆப்சென்ட் மைண்ட்ல வந்து அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆப்சென்ட் மைண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. அப்போ இந்த 2ல வந்து எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்த்தா, ஒரு மிக பெரும் சமூக கட்டமைப்புக்குள்ள கலந்துரையாட தன்மை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அதற்கான அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களை விடும் பட்சத்தில, அதற்கான சூழலை ஏற்படுத்தும் பட்சத்தில, அந்த இயற்கை சூழல்ல வந்து இருக்கும் தருணம், அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்கள நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு சூழல் வந்து ஏற்படுத்தப்படுது. அதற்கான சிந்தனை வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, அந்த மொமெண்ட்ட வந்து அவங்க ரசிச்சு அடுத்தடுத்த கட்டங்கள நோக்கி நகர்றாங்க. ஆனா எல்லாமே கொடுக்கப்பட்டும் இருக்கும் பட்சத்திலயும், அந்த டீம் பி பொறுத்தவரைக்கும் அவங்க எந்தவித பெர்ஃபார்மன்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதுக்கான சூழல் வந்து தேவையில்ல. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு என்ன எப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்களோட நிலைப்பாடு வந்து அந்த செமாண்டிக் நாலேட்ஜ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாம, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாம, அது ஒரு ஆப்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் வந்து இந்த ஆய்வ பொறுத்தவரைக்கும், ஸோ இவங்களோட அடுத்த கட்ட ஆய்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் போர்ட் இருந்துமே அந்த போர்ட வச்சு அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க டெவலப் பண்ணல. ஸோ என்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து இது தொடர்பா வந்து ஆராய்ச்சிகள் வந்து இருக்கு. இவங்களோட நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் வரும்போது, அதாவது ஒரு நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பிரச்சனையோ, சிக்கலோ வரும்போது, அந்த தருணத்தில மனிதனுடைய சிந்தனை, குறிப்பா இந்த செமாண்டிக் நாலேட்ஜான சொற்பொருள் அறிவு எந்த மாதிரி இருக்கும்? அப்போ சிக்கலை வந்து தீர்ப்பதற்கும், அதுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பதற்கான மூளை வந்து செயல்படணும் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய இந்த சொற்பொருள் அறிவுக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மூளைய பழக்கப்படுத்தி வைத்திருந்தா தானே முடியும். ஒரு கம்ப்யூட்டர் போர்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து எவ்வளவோ வந்து ஃபீட் குடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மூளைய வந்து பழக்கப்படுத்தி வைத்தா மட்டும் தான், சிந்திக்கக்கூடிய திறன வளர்த்துனா மட்டும் தான், அந்த கருத்துக்களா இருக்கலாம், உண்மைகளா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பகிரப்படும் பட்சத்தில தானே, அந்த எது வந்து சரிங்கிற ஒரு சிந்தனைய வந்து செயல்படுத்த முடியும். அந்த சமயத்துக்கு ஏற்றார் போன்று சிந்திக்கக்கூடிய சூழல் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, அந்த பிரச்சனைகள களையக்கூடிய ஆற்றல வந்து அந்த மூளை வந்து பெற்றிருந்தா மட்டும் தான். அப்ப அந்த நபர்கள் வந்து களத்துல வந்து இறங்கி சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவர்களுக்கு வந்து பலப்படும். அந்த ந அப்போதான் அவர்களால வந்து அடுத்த கட்டத்த நோக்கி சிந்திக்க முடியும். ஸோ இது தொடர்பான ஆராய்ச்சி தான் இவர்களோட அடுத்த கட்ட நகர்வா இருக்கும். அப்போ மனிதர்களை எப்படி அந்த சிக்கலான காலத்துக்கு ஏற்றார் போன்ற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அளவுக்கு இந்த சொற்பொருள் அறிவை எந்த அளவுக்கு தூண்டிவிட முடியும்? அதை எப்படி வந்து வளர்ச்சியடை செய்வது? இதுதான் அடுத்த கட்ட ஆய்வா இவர்களுடைய ஆராய்ச்சி இருக்கு. இன்னைக்கு நாம செமாண்டிக் நாலேட்ஜ் அது எப்படி வந்து மனிதர்களுடைய புத்தாக்கத்திற்கும், அதாவது புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்றா செயல்படுது. இந்த சொற்பொருள் அறிவு என்பதை பற்றி தான் நம்ம இன்று பார்த்தோம். இந்த சொற்பொருள் அறிவு தான் வந்து புதுமையினுடைய மாயமான திறவுகோல், ஒரு மந்திர திறவுகோல் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நாம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சைனிங் ஆஃப் சோமன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவோட அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.